வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சர்வதேச ஒத்துழைப்பிற்கான ஒரே பாதை ஒரே இலக்கு மாநாட்டின் அரசு தலைவர்களுக்கு இடையிலான வட்டமேசை கலந்துரையாடல் இன்று பீஜிங்கில் ஆரம்பம். பாரத பிரதமர் மலையகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட தினத்தில் ஹட்டன் டான்பார் பகுதியில் சில வீடுகள் சேதமடைந்தமை தொடர்பில் அறிக்கை தயாரிப்பு. மற்றொரு இணைய தாக்குதல் நடத்தப்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பதாக இனி விரிவான செய்திகள். சர்வதேச ஒத்துழைப்பிற்கான ஒரே கரையோரம் ஒரே பாதை மாநாட்டின் அரசு தலைவர்களுக்கு இடையிலான வட்டமேசை கலந்துரையாடல் இன்று சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் ஆரம்பமானது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெறுகிறது. 29 நாடுகளின் அரசு தலைவர்கள் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான ஒரே கரையோரம் ஒரே பாதை மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளதுடன் பல நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். இலங்கை சார்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரேடஸ், உலக வங்கியின் தலைவர் ஜிம்பியோ கிங் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா லகார்டி உள்ளிட்ட பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். பாரத பிரதமர் மலையகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட தினத்தில் ஹட்டன் டன்பார் பகுதியில் சில வீடுகள் சேதமடைந்தமை தொடர்பில் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் டன்பார் மைதானத்தில் ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்ட போது இந்த வீடுகள் சேதமடைந்திருந்தன. இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அபிவிருத்தி அதிகாரிகளூடாக கள நிலவரம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அம்பகமுவ பிரதேச செயலாளர் RTP சுமணசேகர குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கையை இடர் முகாமைத்துவ அமைச்சுக்கு அனுப்பி பாதிக்கப்பட்டவர்களுக்கான நட்டஈட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஹட்டனுக்கு விஜயம் செய்தபோது டன்பார் மைதானத்தில் MI-17 ரக விசேட ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்டன. இதன்போது ஏற்பட்ட உயர் அழுத்த காற்று மற்றும் அதிர்வு காரணமாக டன்பார் பகுதியில் உள்ள 10 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீஸ் நிலையத்தின் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 3 வீடுகளின் மதில் சுவர் இடிந்து வீழ்ந்துள்ளதாகவும் 7 வீடுகளில் கூரை தகடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த அனர்த்தத்தின் போது காயமடைந்த பெண் ஒருவர் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2017ஆம் ஆண்டிற்குரிய வாக்காளர் டாப்பு திருத்தம் இன்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதற்கமைய வாக்காளர் திருத்தத்திற்கான படிவங்களை இன்று முதல் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்படுவதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் குறித்த படிவங்கள் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் ஊடாக மீள சேகரிக்கப்படும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை முத்துராஜவில உத்தேச கொம்போஸ்ட் திட்டத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று முதல் கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை முத்துராஜவில பகுதிக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை காணி சீரமைப்பு மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அசேல இத்தவெல குறிப்பிட்டுள்ளார். சேகரிக்கும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு அங்கு அனுப்பி வைப்பதற்கான முகாமைத்துவ செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதற்கான செலவுகளுக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொண்டு கழிவகற்றல் முகாமைத்துவ செயற்பாடுகளை ஆரம்பிக்க தயாராக உள்ளதாகவும் இலங்கை காணி சீரமைப்பு மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அசேல இத்தவெல தெரிவித்துள்ளார். கொழும்பு 15 முகத்துவாரம் அலுத்மாவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ பரவியுள்ளது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 4 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதேவேளை பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் நேற்றிரவு கார் ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. கோட்டை தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் தீயினால் கார் முற்றாக எரிந்துள்ளது. தெனியாய பல்லிகம பகுதியில் வீடொன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்திருந்தார். மேலும் வீட்டின் மீது மரம் முறிந்து விழுந்தமையினால் வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
இதன் காரணமாக இன்று காலை தெனியாய பல்லேகம பிரதான வீதியினூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொழில் நியமனங்கள் கோரி வேலையற்ற பட்டதாரிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆரம்பித்த போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் 84வது நாளாக காந்தி பூங்கா முன்பாக தொடர்கின்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் ஒன்றில் இடம்பெறும் திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் 75வது நாளை எட்டியுள்ளது. பட்டம் பெற்று பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தமது நியமனங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் பாராமுகமாக உள்ளதாக வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். யாழ் மாவட்ட செயலகம் ஒன்றிலும் வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. இன்றுடன் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 78 நாட்கள் பூர்த்தியாகியுள்ளன. 2012ஆம் ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கு எப்போது நியமனம் வழங்கப்படும் என்ற கேள்வியுடன் இவர்களது போராட்டம் தொடர்கின்றது. யாழ் காக்கைத்தீவு பகுதியில் குப்பை கொட்டப்படுவதால் மக்கள் அசௌகரியத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். யாழ்ப்பாணம் பொன்னாலை பிரதான வீதியில் அமைந்துள்ள காக்கைத்தீவு பகுதியில் முறையற்ற விதத்தில் குப்பை கொட்டப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். குடியிருப்புகள் மற்றும் மீன் சந்தை ஆகியவற்றை கரையில் அதிக அளவில் குப்பை கொட்டப்படுவதால் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிடுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் கொட்டப்படுகின்ற குப்பை காணப்படுவதால் சுகாதார சீர்கேடுகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. குப்பிகள் கஞ்சல்களை கொண்டு போடுறதால இல்லையான இன்னும் கூடுதலா இருக்கு. குழந்தை பிள்ளைகளுக்கு மற்றது வயிற்று ஓட்டங்கள் அப்படியான நோய்களும் 1-2 பேருக்கு வந்திருக்குது. மற்றது மலேரியா வருத்தங்கள்ல வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து கூட வந்திருக்கணும். டெங்கு நோயும் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட காலமா ஒன்றும் இந்த கரையோரத்தில் ஒரு வருத்தம் இல்லாம இருந்த சனம். இந்த கரையோரம் உப்பு கசி உள்ள இடத்தால கொஞ்சம் வருத்தம் குறைவா இருந்தது. இதுகளை உலகி போட்டு வந்தா காலில் புண் வருது, சிரங்கு அப்படியான நோய்களும் வருது. துரு நாட்டம் வீசுறதால சாப்பாடே சாப்பிட முடியாம கிடக்குது. புயல் கொட்டுறது, பேக்கலோட கொண்டு போடுறது, மாடுகள் ஆடுகள் இறைச்சியல் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு போயினா மேற வேண்டங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒருத்தரையும் காணையில் என்னும் மழை வந்தா அதை விட பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். வெள்ளத்தோட சேர்ந்து காக்கதீவுக்குள்ள வார தண்ணிங்கிற ஊருக்குள்ள வார தண்ணியோட சேர்ந்து அது ஊருக்குள்ள வரும். இது தொடர்பில் யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. 24 மணித்தியாலங்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட முடியாது எனவும் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் யாழ் மாநகர சபை ஆணையாளர் பொன்னம்பலம் வாக்கீசன் தெரிவித்தார். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.